ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆப்ஷன் ஏ 11வது நிதி ஆணையம், ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம், ஆப்ஷன் சி பாராளுமன்றம், ஆப்ஷன் டி நிர்வாக சீர்திருத்த குழு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 11வது நீதி ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ விதி 226, ஆப்ஷன் பி விதி 256, ஆப்ஷன் சி விதி 112, ஆப்ஷன் டி விதி 110. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி விதி 110. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அதிக முன்னுரிமை அளிக்கிறது. ஆப்ஷன் ஏ வேளாண்மைக்கு, ஆப்ஷன் பி தொழில்மயமாக்கலுக்கு, ஆப்ஷன் சி கிராமப்புற வளர்ச்சிக்கு, ஆப்ஷன் டி வறுமை ஒழிப்பிற்கு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தொழில்மயமாக்கலுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் நிதிக் கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றுள் எது? ஆப்ஷன் ஏ திட்டக்குழு, ஆப்ஷன் பி நிதியமைச்சகம், ஆப்ஷன் சி இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், ஆப்ஷன் டி ரிசர்வ் வங்கி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி நிதியமைச்சகம் தான் நிதி கொள்கையை வடிவமைக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், HYVP உயர் விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ்கண்டவற்றுள் எந்த உணவு பயிர் வரவில்லை? அதாவது உயர் விளைச்சல்ல எந்த உணவு பயிர் வரவில்லை கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கோதுமை, ஆப்ஷன் பி கம்பு, ஆப்ஷன் சி சோளம், ஆப்ஷன் டி கரும்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி கரும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரி பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மாநகராட்சி வரி, ஆப்ஷன் பி விற்பனை வரி, ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, ஆப்ஷன் டி மூலதன ஆதாய வரி. ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, அதாவது ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி, ஆப்ஷன் பி துணைத் தலைவர் ஜனாதிபதி, ஆப்ஷன் சி பிரதம மந்திரி, ஆப்ஷன் டி நிதியமைச்சர். திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ முதல் ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் பி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் சி ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் டி 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக், ஆப்ஷன் பி சமூக நலத்துறை, ஆப்ஷன் சி என்டிசி, ஆப்ஷன் டி MHRD. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக். நெக்ஸ்ட் கொஸ்டின், பற்றாக்குறை நிதியுதவியின் முக்கிய நோக்கம்? ஆப்ஷன் ஏ பொருளாதார வளர்ச்சி, ஆப்ஷன் பி பொருளாதார ஸ்திரத்தன்மை, ஆப்ஷன் சி பொருளாதார சமத்துவம், ஆப்ஷன் டி வேலைவாய்ப்பை உருவாக்குதல். டெபிஷியன்ட் ஃபினான்சிங். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பொருளாதார வளர்ச்சி தான் டெபிஷியன்ட் ஃபினான்சிங்கோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தொழில்களில் ஆட்டோமேஷன் செயல்முறை காரணமாக வேலையின்மை ஏற்பட்டால் அது டேஷ் என அறியப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கட்டமைப்பு வேலையின்மை, ஆப்ஷன் பி பருவகால வேலையின்மை, ஆப்ஷன் சி மாறுவேடமிட்ட வேலையின்மை, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ கட்டமைப்பு வேலையின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை வரிசைப்படுத்துவோம். ஆப்ஷன் ஏ மூலதன ரசீதுகள், 2 மொத்த ரசீதுகள், 3 வருவாய் ரசீதுகள், 4 மொத்த செலவு. ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 3 2 4 1, ஆப்ஷன் சி 3 2 1 4, ஆப்ஷன் டி 3 1 2 4. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 3 1 2 4. அதாவது ஃபர்ஸ்ட் வருவாய் ரசீதுகள், அப்புறம் மூலதனம், அதுக்கப்புறம் மொத்த ரசீதுகள், அடுத்து மொத்த செலவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. ஆப்ஷன் ஏ கலாச்சாரம், ஆப்ஷன் பி பொருளாதாரம், ஆப்ஷன் சி சமூகம், ஆப்ஷன் டி நிர்வாகம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பொருளாதாரம். பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம் இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. ஆப்ஷன் ஏ ஏ சரி மற்றும் ஆர் தவறு, ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆரானது ஏற்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் சி ஏ தவறு ஆர் சரி, ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதாவது அத்தியாவசிய பண்டங்கள் விலை தொடர்ந்து அதிகரிக்கிறது, வாங்கும் திறனை பாதிக்கும். இது ரெண்டும் சரி. ஆனா வாங்கும் திறன் பாதிக்கிறதுனாலதான் இது ஆகும் ரிலேஷன் கிடையாது. இது இந்த காரணத்தினால இந்த கூற்று வந்து நிரூபிக்கப்படல. சோ அதனால ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு ஜிஎஸ்டி. ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டியை அமல்படுத்திய நாடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிரான்ஸ் 1954 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த டாபிக் கவர் பண்ற மாதிரி வீடியோ வேணும், அந்த சஜஷன் ஏதாவது இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.